ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன்கள், இந்த விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/9/2025 முதல் 17/10/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிதுனத்தில் இருக்கிறார். 21 நாள் இருக்காருங்க. 21ஆம் தேதி புரட்டாசி 21 அதிசாரம் பெற்று உங்களுக்கு 2ஆம் இடமான அந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடமான கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார். கடைசி 10 நாள் அங்கே இருக்கார். இந்த குரு அதிசாரம் பெற்று போவது என்பது மிக மிக சிறப்பு. அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட போகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் 5ஆம் தேதி சர்வ மாலைய அமாவாசை வருதுங்க. புரட்டாசி 20 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே நாராயணனை நமஸ்கரிக்கக்கூடிய மாதம் இது. நம்புங்கள் நாராயணனை. நாராயணனை நீங்கள் வழிபாடு பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல அதிகபட்சமாக 3 வாரம் இருக்கார். 5ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். 1 வாரம் கடைசி வாரம். ராசிநாதன் நல்ல நிலையில் 4ஆம் இடம் என்பது நல்ல அருமையான இடம். இப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருந்தாலே பிரச்சனை ஒன்றும் இல்லை. கடைசி 1 வாரம் தான் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். மற்றபடி முதல் 3 வாரம் ஏக்தம் சூப்பராக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இதில் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 7க்குடையவன் 6இல் அமரக்கூடாது. ஆனால் குரு பார்வையில் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். அப்புறம் கொஞ்சம் நீங்கள் சொல்லி புரிய வச்சு அதை சரி பண்ணிக்க வேண்டியது தான். விட்டு கொடுத்து போகணும். நண்பர்களுக்கும் அப்படி தான். ஆரம்பத்தில் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பழகுவாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்லி புரிய வைக்கணும். கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் அதுபோல தான். இந்த உங்களை பொறுத்தவரையும் 7க்குடையவன் 6இல் இருக்கான்னு சொன்னால் நண்பர்களே விரோதமாக மாறுவதும், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் விரோதமாக ஆவதுமாக ஒரு நிலை இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது ஓரளவுக்கு இறுதியில் சமரசமாகக்கூடிய நிலை இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, குரு பகவான் 21ஆம் தேதி வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அவர் அதுக்கப்புறம் 21ஆம் தேதிக்கு மேலே மிதுனத்தை விட்டு நகர்ந்து அதிசாரம் பெற்று கடகம் சென்று விடுகிறார். அப்போது உங்களுக்கு அந்த 21 நாளும் பண மழை பொழியக்கூடிய காலம். ஏன் அதுக்கப்புறம் இல்லையா அப்படின்னாக்கா 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். அவர் உச்சமடைகிறார். இருந்த போதிலும் முதல் 3 வாரம்
உங்களுக்கு யோகமான சம்பாத்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான ஒரு மாதம் இது புரட்டாசி மாதம். சூப்பர். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். எப்போவோ திருடு போன, களவு போன, தொலைந்து போன ஒரு பொருளோ அல்லது ரொக்கமோ உங்களுக்கு இப்போ மீண்டும் தேடி வந்து வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. சூப்பர். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதே சூப்பருங்க. ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், எதாவது காலியாக இருக்கக்கூடாதுன்னு. அப்போ ராகு இருக்கிறது சூப்பர். குரு பார்க்கறது அதை விட இன்னும் சூப்பர். அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தொழிலில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சக்கப்போடு போட போகும். நீங்கள் எந்த தொழில் பண்ணுங்கள், நடைபாதையில் வியாபாரம் பண்ணுங்கள், இல்லை நட வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தள்ளு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு பொருள் வியாபாரம் பண்ணுங்கள், இல்லை டெம்போவில் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் எதில் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணாலும் நீங்கள் உங்கள் வியாபாரம் நீங்கள் ஏனோ தானு கூட பண்ணுங்கள். ஆனால் சூப்பர். ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக பெற்றே தீரும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் ஒரு புரட்சி ஏற்பட போகிறது, சம்பாத்தியம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சூப்பராக இருக்குங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. சரி, உத்தியோகம் பண்ணுறீங்க, இது எங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். தனியார் துறையாக இருக்கும், அரசு துறையாக இருக்கணும். 10ஆம் இடத்தை குரு பார்க்காத போதே நீங்கள் நல்லா தாங்க இருந்தீங்க. குரு பார்க்காத போது இப்போ 10ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இன்னும் எப்படிங்க இருக்க முடியும்? சூப்பருங்க. அதாவது அந்த அட்மாஸ்பியரே மாறிடும் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்த இடம் வேறு, இப்போ வேறுன்ற மாதிரி நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு ப்ரொமோஷனில் போகலாம், பதவி உயர்வில் இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கலாம், இல்லை ப்ரொமோஷன் கேட்டிருக்கலாம், இல்லை அவங்க வேறு ஒருத்தர் மாறி வருவாங்க அதிகாரிங்க. அப்போது உங்கள் அட்மாஸ்பியரே மாறுங்க. அற்புதமாக இருக்குங்க. இது நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸாக இது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கிள்ளி பார்த்துப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் அரவணைப்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமுக்கலமாக வருமானங்க, சிறப்பாக இருக்குங்க. சனி பகவான் 11ல் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. வேளாண்மைக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி ராசியை சனி பார்க்குறார். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க, வித்தியாசமாக இருப்பீங்க. சில பேருக்கு உடம்பு முடியாமல் கூட போகும். இருந்தாலும் இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதம். முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பல மழை பொழிய போகிறது. அதுக்கப்புறம் குரு உச்சமாகிறார். அவர் குரு உங்களுக்கு யார் அப்படின்னா 11க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். சுயசாரம் பெற்று உச்சம் பெறுவது சில இடர்பாடுகளை கூட தரக்கூடிய அமைப்பு இருக்குது. கடைசி வாரம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்துக்கங்க. ராசிநாதன் 4ஆம் இடத்துல 23 நாள் இருக்கார். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இல்லை 2 வீலர் விற்றுட்டு பழசை விற்றுட்டு புதுசு வாங்க, அல்லது புதுசே 4 வீலர் வாங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலே சூப்பருங்க. ஏதாவது ஒன்று பூமி சம்மந்தப்பட்டது வாங்கியே தீருவீங்க, இல்லை வீடு கட்டியே தீருவீங்க, இல்லை வண்டி வாங்கியே சந்தோஷமாக வீட்டில் கொண்டாந்து நிறுத்துவீங்க, இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க, மாடுலர் கிச்சன் போடுறாங்க, இதுபோல் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி கேது நாளில் இருக்கிறதால தாய்க்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி ஒன்றும் பயப்படத்தால உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் 5ல் 12 நாள் உச்சமாக இருக்கார்.
குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த புரட்டாசி மாதம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாக. 2ஆம் இடத்து அதிபதி புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். வருமானங்கள் நிறைய வந்தாலும் ஒரு பெரிய கடனை பைசல் பண்ணுவீங்க. 6ஆம் இடம் அப்படின்னும்போது கடனை பைசல் பண்ணிட்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், இந்த ரிஷபத்துக்கு புரட்டாசி 12, 13, 14 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. எப்போவுமே சந்திராஷ்டம நாளில் நீங்கள் சொந்த வண்டி வாகனங்களில் கூட நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வண்டி பாதையில் நின்று போய் பழுதாகி அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே அரை நாள் போயிடும். அப்போ உங்களுக்கு லீவு போட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏதோ 1 ஹவர்லாம் பர்மிஷன் போடலாம், 2 ஹவர்லாம் போடலாம். அதனால் நீங்கள் ஒரு டாக்ஸியில் போகிறீங்க, இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ஆட்டோவில் போகிறீங்க, ஏதோ அது ரிப்பேர் இருந்தால் அடுத்த வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம். அப்போது உங்களுக்கு தடங்கள் ஏற்படாது. அதாவது இந்த சந்திராஷ்டமம்னு சொன்னாலே உங்களை தடங்கள் படுத்துகிறது. நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும்னு நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு எல்லா அந்த 3 நாளை நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனை தலைக்கு வந்தாலும் தலைப்பாயிட போகுங்க. ஒன்றும் பயப்படவே தேவை. பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும். மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். அதுக்கப்புறம் சரியாயிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம். இல்லை கணவன் மனைவி விரோதம் சண்டை சச்சரவுன்னு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை. முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.